சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 30 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. மீராவை கையை பிடிச்சி இழுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனால விஷாலோட செமையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ராம் அடித்து விஷால் கீழே விழுந்துடுறாரு. டே உள்ளே வந்த ஒரே மிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் முன்னாடி போயிட்டுருக்க. டே ஃபூல்ஸ் வாங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் என்னை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவங்களோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. விஷாலோட ஆளுங்க எல்லாரும் கத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்க. உடனே துரை உள்ள ஓடி போய் கன்னை எடுத்துட்டு வந்து ஒரு அடி எடுத்து வச்ச உன் தலை செதறிடும் அப்படின்னு சொல்ல அர்ச்சனா மகா 2 பேருமே விஷாலை இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. தப்பு மேடம், தப்பு, மரியாதை. நான் வந்து கேட்டேனா? நீங்க தானே வந்து கேட்டீங்க. சத்யா மீராவை கட்டிக்கூடாது, நீ கட்டிக்கன்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு விஷால் கேட்க, டே அதுக்காக நைட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பியா, மரியாதையாக போயிடு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சேது சொல்ல, நோ நான் போக மாட்டேங்கிறாங்க விஷால். ஹலோ, உங்ககிட்ட வந்து சம்மந்தம் பேசினது யாரு அப்படின்னு சீதா கேட்க, அதோ அங்கே இருக்காங்கள அவங்க 2 பேரும் தான் அப்படின்னு விஷால் சொல்ல மகா அர்ச்சனா 2 பேரும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஹலோ, இதோ இருக்காங்கல்ல இவங்க 3 பொண்ணுங்களே இவங்களோட தான், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இப்போவே கையோட கூட்டிகிட்டு போயிருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கா. ஏய்ங்கிறாங்க மகா. ஏய் நிறுத்திடி, நீங்களாம் பொம்பளைங்களா இல்லை பேய்ங்களா, ஒரு பொண்ணு வாழ்க்கையில் இப்படி ஏன் விளையாடுறீங்க, அசிங்கமால, நீங்களும் பொண்ணுங்களை பெற்றவங்க தானே அப்படின்னு சீதா மகாவையும் அர்ச்சனாவையும் பார்த்து கேட்டுட்டு இருக்க. துரையும் ராமும் விஷாலை விரட்டிட்டு இருக்காங்க. ஏ மீரா நல்லா கேட்டுக்கோ, நீ தான் எனக்கு வைஃப், விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் அவங்க ஆளுங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அர்ச்சனாவும் உள்ளே போக அதையெல்லாம் ராம் பார்த்துட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே நின்னுறாங்க. யாரை கேட்டு மீராக்கு அவனை சம்மந்தம் பேசுனீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு ராம் கேட்டுட்டு இருக்க. எல்லாம் காலையில பேசிக்கலாம், போய் பாடு அப்படின்னு சேது சொல்ல அந்த பைத்தியக்காரன் மீராவோட கையை பிடிச்சி இழுத்தப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணன் தான் கத்துனாங்க, என்ன கூட கூப்பிடல, சீதா கூப்பிடல, வேற யாரையுமே கூப்பிடல, உங்களை தான் கூப்பிட்டாங்க. நீங்களாம் ஒரு அண்ணனா, எதுக்கு உயிரோடு இருக்கணும், செத்து போங்க சே அப்படின்னு ராம் சொல்ல, ராம் என்னடா என்ன பேசுற நீ, மரியாதை எல்லாம் அப்பா வாயா போயான்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்க, வேற என்ன சொல்றீங்க, அப்பான்னு சொல்லுமா, ட்ரக்ஸ் வைக்கிறது, சொந்த தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்றது, இவரை அப்பான்னு சொல்லுமா, அப்பாவுக்கான ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு ராம் கேட்க எல்லாரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறாங்க. பார்க்கவே அசிங்கமா இருக்கு, என் முன்னாடி நிக்காம போ சொல்லுங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. அண்ணன் இதுதான் உனக்கு லிமிட்டு, சீதா சொல்றது கேட்டு அப்பாவை தப்பாலாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ஏய் அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவேன், வாயை மூடு, உனக்கு இப்படி ஒரு மாப்பிளைய பாக்குறேன், சந்தோஷமா கட்டிக்கோ, அதான் நடக்கும், அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு ராம் சொல்ல, அண்ணன் என்னதான் இருந்தாலும் பெரியப்பாவை நீங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்னு பிரியா சொல்ல, ஏய் வாயை மூடிட்டு இருக்கணும், ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் வாங்க போலாம், மீராக வாங்க போலாம் அப்படின்னு சீதா கூப்பிட, அதான் கூப்பிடுறால அவ சொன்னாதான் நீ கேட்ப, போடா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இதை சொல்றது மட்டும் தெரியுதுல, நீங்க ஏதாவது நல்லது சொல்லியிருக்கீங்களா சொல்லுங்க, பண்றதெல்லாம் ஃப்ராடு தானோ, நீங்க சொல்லி ராம் கேட்கணுமா, அசிங்கமா இல்ல அப்படின்னு துரை கேட்க, அண்ணன் நீ எதுக்கு பேசுறேங்கிறாங்க மகா, அவரு பேசுவாரு, அவர் என் தாய் மாமா, அவரும் பேசுவாரு, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ராம் சொல்ல, அப்படி சொல்றாங்கிறாங்க துரை, உரிமை இருக்கோ இல்லையோ அந்த ஆள்கிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்னு அர்ச்சனா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இனிமேல் யாராவது மீராக்கா கல்யாணத்துல சம்மந்தப்பட்டீங்க பாஸ் கடுப்பாயிருவாங்க, தில்லுமுள்ள இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் ஏத்தி விடுறியாங்கிறாங்க சத்யா. ஏய் அவ்வளவுதான், உனக்கு மரியாதை எல்லாம் பேசின கொன்றுவேன் அப்படின்னு ராம் சொல்ல, ஏ சில்வண்டுங்களா, உனக்கு உங்க அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு போத மாப்பிளையை தான் பார்ப்பாங்க, நீங்க கட்டிக்கோங்க, மீராக்காவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா இப்ப நீ எனக்காக பேசி என்ன ஆக போகுது, மனசுன்னு ஒன்று இருந்தா தானே நீ பேசுறது இவங்களுக்கு புரியும், வயிறு எரிஞ்சு சொல்றேன், எனக்கு வந்த நிலைமை உங்க பொண்ணுங்களுக்கும் வரும், அப்ப தெரியும் என் வலியும் வேதனையும், சாப்ப விடல ஆனா நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீரா அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. ராம் இதுல எல்லாமே எங்க தப்பு தான், இவருக்கு இதில் எந்த சம்மந்தமுமே இல்லை, எல்லாமே நான் பண்ணது தான், சாதாரண தினக்கூலியாக வந்தவன் அந்த சத்யன், அவனுக்கு நம்ம மீராவை கட்டி கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை, மீராக்காக மீரா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சத்யனை வேண்டான்னு சொன்னேன், மற்றபடி இதில் எனக்காக ஒன்றுமே இல்லை ராம் அப்படின்னு மகா சொல்ல, நாங்கள் பண்ண தப்புக்கு அவர் எதுவும் பேசாத ராம், இந்த விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, மகா ஒரு பக்கம் என்ன மன்னிச்சிரு ராம்ங்கிறாங்க. பாஸ் இனிமேல் இவங்க மீராக்கா கல்யாணத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, டே ராம் சீதா சொல்கிறால கேளுடா, இவங்க பேச்சு கண்ணீரையும் நம்பாத, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு துரை சொல்ல, மீராக்கா கல்யாணம் அவங்க விருப்பப்படி தான் நடக்கும், அதுல மற்றவங்க தலையிட எந்த உரிமையும் இல்லை, அந்த உரிமை மீராக்காக்கு மட்டும்தான் இருக்கு, அவங்க ஆசைப்படி சத்யா கூட தான் நடக்கும் சொல்லுங்க பாஸ்னு சீதா சொல்ல, சித்தி இனிமேல் நீங்க மீரா கல்யாணத்துல யாரும் தலையிட வேண்டாம், அதையும் மீறி யாராவது வந்தீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லி வைங்க அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் அவங்க வெறும் அம்பு தான், ஏவனவங்க வேற அப்படின்னு சீதா சொல்ல, சீதா நான் தான் சொல்றல, நீ எதுக்கு ராம கோவப்படுத்துற அப்படின்னு மகா கேட்க, அவங்க கோவப்படுறதுனால தானே தையல்
கொலகாரின்னு கூப்பிடுற இந்த வாய் இப்போ சீதான்னு கூப்பிடுது, இல்லைன்னா என் பேரெல்லாம் உங்கள் வாயில் வருமா அப்படின்னு சீதா கேட்க, ராம் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இன்னும் வாக்கு கொடுக்கலங்கிறாங்க துரை. என்ன வாக்கு? அதான் சொல்லிட்டேனே, மீராக்கு மட்டும் இல்லை, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேருக்குமே நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்ஃபேக்ட் அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கிறாம். ஏன் ராம் சொல்லி நான் மறுத்திருக்கேனா என்ன? இதை பாரு, மீரா கல்யாணத்தை நீ தான் நடத்தணும், நீ தான் நடத்துவ, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட கேங் ஃபுல்லாக கிளம்பிடுறாங்க. என்னம்மா நடிக்கிறாங்கன்னு சீதா சொல்ல, சீதா சித்தி சொல்லிட்டாங்கல்ல, இனிமேல் தலையிட மாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமு உள்ளே போயிடறாங்க. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சீதா சொல்ல, சீதா ராம் ஒரு அப்பாவி, சித்திங்க கண்கள்னா அவன் தாங்க மாட்டான், இப்படி தான் அவங்க அழுது அவனை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு துரை சொல்ல, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் சித்தியை நம்புவாரு அப்படின்னு சீதா சொல்ல, அது அவன் ரத்தத்திலேயே ஊறி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க துரை. மகா அவங்க ரூமுக்கு வந்ததும் விஷாலோட அப்பாவுக்கு கால் பண்ணி, என்னையா புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, மேடம் என்ன மரியாதை வர தேயுது அப்படின்னு விஷாலோட அப்பா கேட்க, ஆமாயா மிட் நைட்ல வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் விட்டுருந்தா மீராவை கற்பழிச்சிருப்பாயா அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னல அவனுக்கு போதை பழக்கம் இருக்குன்னு, நீங்க தான் பரவாயில்ல பாத்துக்கலான்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்றீங்க அப்படின்னு விஷால் அப்பா கேட்க, ஆமாயா சொன்னேன், அதுக்குன்னு மிட் நைட்ல வருவான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு மகா திட்டிட்டு இருக்க, கரெக்டா விஷால அவங்களோட ஆளுங்க 2 பேர் அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்க. விஷால் எங்கடா போயிருந்த நீ? டே உங்களை விஷாலை பாத்துக்க சொல்லி தானே உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன், அவனை விட்டுட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இப்பதான் நீ பண்ண தப்புக்கு அந்த அம்மாட்ட நான் சாரி கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு விஷாலோட அப்பா சொல்லிட்டு இருக்க, டேட் நீங்க எதுக்கு சாரி கேட்டீங்க? அந்த கைடு என்னை அடிச்சிட்டான், நல்ல வேலை நான் பெஸ்டல் எடுத்துட்டு போயிருந்தேன்னா அவனை சுட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் கேட்ட மகா, என்ன நீ ராம சுட்டு கொண்டிருப்பியா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை சுட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா முதல்ல இவனை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு சொல்ல, டேட் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா முதல்ல உன்னை கொன்றுவேன், அப்புறம் அந்த சத்தியன், அதுக்கப்புறம் மீரா, அதுக்கப்புறம் நானே என்ன கொன்றுவேன், எனக்கு மீரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க, முதல்ல இவனை கூட்டிட்டு போய் படுக்க வைங்கிறாங்க விஷாலோட அப்பா. அதுக்கப்புறம் போன் எடுத்து மகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, சாரி மேடம் மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் விஷாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு விஷால் அப்பா சொல்ல, சரி இதுக்கு மேல அவன் இந்த மாதிரி எதுவும் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போனை வச்சிடறாங்க. மகா இந்த மாதிரி ஒரு பைத்தியம் நம்ம இனி எங்க தேடினாலும் கிடைக்காது, இவன் தான் கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ராம எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது அப்படின்னு மகா கேட்க, ஏதாவது ஒரு ரூட் படி உனக்கு தெரியாதா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, மீராவே சத்தியனை வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்லுவாங்கிறாங்க அர்ச்சனா, சொல்ல வைக்கணும், கொஞ்சம் லோக்கலாக தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மகா 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சத்யன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ராம், சீதா, துரை, மீரா 4 பேருமே சத்யனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு சத்யன் கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க ராம். என்ன மீரா என்னை பார்க்கணுன்னு அடம்பிடிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாரும் அப்படியே சைலண்டாக இருக்காங்க, என்ன பேச்சையே காணோம் அப்படின்னு சத்யன் கேட்க, சத்யா சூழ்நிலையை புரிஞ்சு எல்லாரும் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, எனி ப்ராப்ளம் அப்படின்னு சத்யன் கேட்க, ப்ராப்ளம் வராமல் தடுக்கணுங்கிறாங்க சீதா. ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யணும் அப்படின்னு சீதா சொல்ல, ரிஜிஸ்டர் மேரேஜா? அப்போ என்னோட கண்டிஷன் என்னாச்சு அப்படின்னு சத்யன் கேட்க, முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், கண்டிஷனெல்லாம் அப்புறம் அப்படின்னு துரை சொல்ல, சீதா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கிறாங்க மீரா. சத்யா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, உங்களுக்கும் மீராக்கும் கல்யாணம் நடக்கூடாது, எவனுக்கும் பண்ணி கொடுத்து மொத்த பெரிய தோக்கடிக்கணும் அப்படின்னு துரை சொல்ல, மகா நினைச்சது நடந்துட்டா நம்ம தோத்து போயிட்டதா மட்டும் அர்த்தம் இல்ல, நீங்களும் மீராக்காவும் வாழ்க்கையே தொலைச்சிருவீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, நீங்க 2 பேரும் மேஜர், டேக் யுவர் டிசிஷன் அப்படின்னு ராம் சொல்ல, உங்க 2 பேரோட பிடிவாதம் மகாவோட பலம் அப்படின்னு சீதா சொல்ல, மீரா மேல கடுகு அளவு கூட பாசம் இல்லாத அண்ணனுங்க மனசார யோசிச்சு வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு துரை கேட்க, நீங்க மீராக்காவை கல்யாணம் பண்ணாலே மகா தோக்குத்து போனதா அர்த்தம், எதுக்காக அவங்கள பக்கத்துல வச்சுட்டு தாலி கட்டணும்னு சொல்றீங்க? அப்படியே கட்டினாலும் வாழ்த்தவா போறாங்க, உள்ள என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே முடியாதா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, என்னோட பிடிவாதம் தான் மகாலட்சுமியை ஜெயிக்க வச்சிரும் அப்படின்னு மீரா சொல்ல, ஏங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கிறாங்க சத்யன். ரொம்ப மோசமான போதைக்கு அடிமையான ஒருத்தனை மீராக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நோக்கம் மீராக்காவுக்கு கல்யாணம் பண்றோங்கிறது இல்ல, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுங்கிறது தான். அவனுக்கு மீராக்கா வாக்கப்பட்டதை விட பேசாம கொன்றுலாம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, கரெக்டா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத சேது நோட் பண்ணிடுறாங்க. யோசிக்க நேரம் இல்லை சத்யா, கண்டிப்பாக டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ராம் சொல்ல, நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் சத்யாங்கிறாங்க சீதா. சத்யன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.